ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயாலஜி கிங் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 20 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த கொஷின்ஸ் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடி ஆஃப் ஜுவாலஜி, பிஜிடி ஆஃப் ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். புறநரம்பு மண்டலத்தில் மூளையிலிருந்து தோன்றும் மூளை நரம்புகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 18 இணை, ஆப்ஷன் பி 31 இணை, ஆப்ஷன் சி 12 இணை, ஆப்ஷன் டி 20 இணை. ஆன்சர் ஆப்ஷன் சி 12 இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். புறநரம்பு மண்டலத்தில் தண்டுவடத்தில் இருந்து தோன்றும் நரம்புகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 31 இணை, ஆப்ஷன் பி 23 இணை, ஆப்ஷன் சி 18 இணை, ஆப்ஷன் டி 12 இணை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 31 இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின். முதிர்ச்சி அடைந்தோரின் உடலில் உருவாகும் மூளைத்தண்டுவட திரவத்தின் மொத்த அளவு எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 200 மில்லிலிட்டர், ஆப்ஷன் பி 180 மில்லிலிட்டர், ஆப்ஷன் சி 150 மில்லிலிட்டர், ஆப்ஷன் டி 300 மில்லிலிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி 150 மில்லிலிட்டர். நெக்ஸ்ட் கொஷின். மூளைத்தண்டுவட திரவத்தில் உள்ள கழிவுப் பொருட்களை அகற்றி சுத்தம் செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஆப்ஷன் ஏ கோராய்டு வலைப்பின்னல், ஆப்ஷன் பி முகுலம், ஆப்ஷன் சி பெலுசிடம் சுவர், ஆப்ஷன் டி சில்வியஸ் நாளம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோராய்டு வலைப்பின்னல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்கள் மூளையிலிருந்து பெறக்கூடிய நரம்புகள் எவை? ஆப்ஷன் ஏ 1, 2, 4, ஆப்ஷன் பி 3, 4, 6, ஆப்ஷன் சி 3, 4, 5, ஆப்ஷன் டி 3, 4, 7. ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 6. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண் இமைகளில் உள்ள முடிகளின் அடிப்பகுதியில் காணப்படும் சுரப்பிகள் எவை? ஆப்ஷன் ஏ லாக்ரிமல் சுரப்பிகள், ஆப்ஷன் பி செபேசியஸ் சுரப்பிகள், ஆப்ஷன் சி ஸ்கெலம் கால்வாய், ஆப்ஷன் டி மாக்குலா லூட்டியா. ஆன்சர் ஆப்ஷன் பி செபேசியஸ் சுரப்பிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்கோளத்தின் மேல் பக்கவாட்டு பகுதியில் காணப்படும் டேஷ் கண்ணீரை சுரக்கின்றன? ஆப்ஷன் ஏ ஸ்கெலம் கால்வாய், ஆப்ஷன் பி செபேசியஸ் சுரப்பிகள், ஆப்ஷன் சி லாக்ரிமல் சுரப்பிகள், ஆப்ஷன் டி லைசோசைம். ஆன்சர் ஆப்ஷன் சி லாக்ரிமல் சுரப்பிகள். இந்த கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா இது 2 கொஷின் கலந்து வர மாதிரி இருக்கும். லாக்ரிமல் சுரப்பிகள் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்கோளத்தின் மேல் பக்கவாட்டு பகுதியில். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா கண்ணீரை சுரக்கின்ற சுரப்பி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா லாக்ரிமல் சுரப்பிகள். நெக்ஸ்ட் கொஷின். ஒரு நாளில் சுரக்கும் கண்ணீரின் அளவு எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 10 மில்லிலிட்டர், ஆப்ஷன் பி 8 மில்லிலிட்டர், ஆப்ஷன் சி 1 மில்லிலிட்டர், ஆப்ஷன் டி 5 மில்லிலிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மில்லிலிட்டர். நெக்ஸ்ட் கொஷின். கண்ணீரில் உப்புகள், கோழை பொருட்கள் மற்றும் பாக்டீரியாக்களை சிதைக்கும் நொதி எது? ஆப்ஷன் ஏ லைசோசைம், ஆப்ஷன் பி ஹைட்ரோலேஸ், ஆப்ஷன் சி லையேஸ், ஆப்ஷன் டி இவற்றில் ஏதும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ லைசோசைம். நெக்ஸ்ட் கொஷின். கண்கோளத்தின் வெளிப்புறத்தை சுற்றி காணப்படும் மெல்லிய கோழைப்படலத்தாலான பாதுகாப்பு உறை எது? ஆப்ஷன் ஏ ஸ்க்ளீரா, ஆப்ஷன் பி கன்ஜங்டிவா, ஆப்ஷன் சி ஐரிஸ், ஆப்ஷன் டி ரெட்டினா. ஆன்சர் ஆப்ஷன் பி கன்ஜங்டிவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணின் நிறமுள்ள பகுதி எது? ஆப்ஷன் ஏ ஐரிஸ், ஆப்ஷன் பி ஸ்க்ளீரா, ஆப்ஷன் சி ரெட்டினா, ஆப்ஷன் டி கன்ஜங்டிவா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐரிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த தசைகள் அதிக ஒளிச்செறிவில் சுருங்குவதால் விழிப்பாவையின் அளவு குறைந்து உள்ளே செல்லும் ஒளியின் அளவு கட்டுப்படுத்தப்படுகின்றது? ஆப்ஷன் ஏ வட்டத்தசைகள், ஆப்ஷன் பி ஆரத்தசைகள்,
ஆப்ஷன் சி ரெக்டஸ் தசைகள். ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வட்ட தசைகள். இந்த கொஷினில் ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா, அதாவது எந்த தசைகள் அதிக ஒளிச்செறிவில் சுருங்குவதால் விழிப்பாவையின் அளவு குறைந்து உள்ளே செல்லும் ஒளியின் அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா வட்ட தசைகள். அதே நீங்கள் மாற்றி கேட்டாங்கன்னா அதுக்கு பார்த்தோன்னா ஆரத்தசைகள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின். ஒளி உணர் செல்களான கூம்பு செல்கள், குச்சி செல்கள் மற்றும் இருதுருவ செல்கள் ஆகியவை எதில் காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ விழித்திரை, ஆப்ஷன் பி ஐரிஸ், ஆப்ஷன் சி ஸ்க்ளீரா, ஆப்ஷன் டி கன்ஜங்டிவா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ விழித்திரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். விழித்திரையின் பின்புற மையத்தில் உள்ள மஞ்சள் நிற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மாக்குலா லூட்டியா, ஆப்ஷன் பி ஃபோவியா சென்ட்ராலிஸ், ஆப்ஷன் சி குருட்டு புள்ளி, ஆப்ஷன் டி ஐரிஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மாக்குலா லூட்டியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். விழித்திரையில் உள்ள மாக்குலா லூட்டியாவின் மையத்தில் ஒரு சிறு பள்ளம் காணப்படுகிறது. இதற்கு என்ன பெயர்? ஆப்ஷன் ஏ குருட்டு புள்ளி, ஆப்ஷன் பி ஃபோவியா சென்ட்ராலிஸ், ஆப்ஷன் சி முன்கண் திரவம், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோவியா சென்ட்ராலிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபோவியா சென்ட்ராலிஸ் பகுதியில் எந்த செல்கள் நிறைந்து காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கூம்பு செல்கள், ஆப்ஷன் பி குச்சி செல்கள், ஆப்ஷன் சி இருமுனை செல்கள், ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூம்பு செல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு மனிதனில் இருந்து மற்றொரு மனிதனுக்கு குறைந்த நிராகரித்தல் அல்லது நிராகரித்தல் இல்லாத உடல் உறுப்பு மாற்றம் செய்யக்கூடிய ஒரே திசு எது? ஆப்ஷன் ஏ ரெட்டினா, ஆப்ஷன் பி கார்னியா, ஆப்ஷன் சி ஐரிஸ், ஆப்ஷன் டி இவற்றில் ஏதும் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் பி கார்னியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணின் கோள வடிவத்தை நிலைநிறுத்த உதவுவது எது? ஆப்ஷன் ஏ முன்கண் திரவம், ஆப்ஷன் பி பின்கண் திரவம், ஆப்ஷன் சி கார்னியா, ஆப்ஷன் டி ஐரிஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி பின்கண் திரவம் விட்ரஸ் ஹியூமர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கண் லென்ஸ், கார்னியா மற்றும் விழித்திரை செல்களுக்கு உணவு மற்றும் ஆக்சிஜனை அளிப்பது எது? ஆப்ஷன் ஏ பின்கண் திரவம், ஆப்ஷன் பி முன்கண் திரவம், ஆப்ஷன் சி இரத்தம், ஆப்ஷன் டி ஸ்க்ளீரா. ஆன்சர் ஆப்ஷன் பி முன்கண் திரவம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூம்பு செல்களில் காணப்படும் நிறமி எது? ஆப்ஷன் ஏ ரொடாப்சின், ஆப்ஷன் பி போட்டாப்சின், ஆப்ஷன் சி மெலனின், ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி போட்டோப்சின். நண்பர்களே, நாம் இது வரைக்கும் ஒவ்வொரு பாடத்தில் இருந்தோம், அதாவது 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸிலேருந்து ஒவ்வொரு பாடத்தில் இருந்தோம் லைன் பை லைனாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா நான் பார்த்திங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பாடத்துலையும் லைன் பை லைனாக வாசித்து அதிலேருந்து கொஷின்ஸ் எடுத்து அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தோன்னா எம்சிக்யூ மாதிரியும், அதாவது இப்போ அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி உங்களுக்கு பார்த்தோன்னா கொஷின்ஸை டைப் பண்ணி உங்களுக்கு பார்த்தோன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பி அல்லது பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.